ஷலோம் ஷலோம். இன்றைக்கு எபிரேய வார்த்தையாகிய நாம் ஒரு வார்த்தை நம்ம பார்ப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் விருட்சத்தின் கனியை குறித்து அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அந்த கனி அப்படின்ற வார்த்தை எபிரேயத்தில் பெரி என்று அர்த்தம். பெரி அப்படின்னு சொன்னால் கனி என அர்த்தம். ஆனால் அந்த எபிரேய வேதாகமத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுனா உமி பெரி அப்படின்னு சொல்லி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. உமி பெரி அப்படின்றதுக்கு பட் ஆஃப் த ஃப்ரூட் அப்படின்னு ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் அந்த வாவ் மெம் எதை காண்பிக்கிறதுனா அண்டு குறிக்கிறது, மெம் பட் குறிக்கிறது, ஆஃப் குறிக்கிறது. ஆகினால்தான் அங்கே சொல்கிறாரு உமி பெரி அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஆஃப் த ஃப்ரூட், ஆனால் விருட்சத்தின் கனியை குறித்து அப்படின்னு தமிழில் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனால் அந்த கனிக்கு பேர் பெரி. கனி என்றால் பெரி. ஷலோம் ஷலோம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க. எபிரேய வேதாகமத்திலிருந்து நிறைய காரியங்கள், வார்த்தைகளை முதல்ல படிப்போம். அதன் பிறகு கிராமரும் எழுத்துக்களும் ஒவ்வொல்ஸும் ரீடிங் ரைட்டிங் எல்லாவற்றையும் நம்ம பார்ப்போம். அதனால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அவங்களுடைய கமெண்ட்ஸை தெரிவிங்க. ஷலோம் ஷலோம்.